கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கோடை வெப்பம் அதிகரித்து வருவதையொட்டி விலங்குகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டிகளை சுத்தப்படுத்தி நீர் நிரப்பும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். உணவு தேடி யானை உள்ளிட்ட விலங்குகள் வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களுக்குள் நுழையும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும் அவர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சிறுமுகை வனச்சரகர் தற்பொழுது கோடை காலத்திற்கு தேவையான எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருகிறார்கள் அப்படிங்கிற தகவலை தெரிவித்திருக்கிறார். அதே போல் என்னென்ன மாதிரியான தகவல்களை வனத்துறையினர் தங்களுக்கு அளித்திருக்கிறார்கள் என்பது குறித்தும் இந்த கிராம மக்களும் வனச்சரகரும் நம்ம இடத்துல தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். சிறுமுகை வனச்சரகத்தில் உட்பட ஏராளமான நீர்நிலை தொட்டிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக நீர்நிலை தொட்டிகளை கட்டியிருக்கிறோம். அந்த நீர்நிலை தொட்டிகளை நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக தண்ணியை செயற்கையாக என்ன பண்ணுறோன்னா ஒரு டேங்க் வச்சு அதில் தண்ணியை கொண்டு நிரப்பிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீர்நிலை தொட்டிகளை 2 மாதங்களுக்கு கொண்ட மழையில் குட்டைகளில் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே இப்போ தண்ணி இருக்குது. மேலும் தண்ணி தேவைப்படும் போது அதுக்குண்டான இதுகள் நாங்கள் ஏற்படுத்தி கொண்டுட்டோம். எங்களை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு எச்சரிக்கைப்படுத்திட்டு போயிருக்காங்க. அவங்க யானை அதிகமாக கோடை காலத்தில் தண்ணிக்காகவும் உணவுக்காகவும் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஊர் மக்களுக்கு தெரிவிச்சிட்டு போயிருக்காங்க. அதனால் நாங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலான்னு இருக்கோம். யானைகளோ அல்லது மற்ற விலங்குகளோ வெளியேறினால் தங்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் தற்பொழுது நடத்தி வருகிறார்கள். அதே போல குறிப்பாக எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தும் பொழுது மக்கள் எச்சரிக்கையாக பயன்படுத்தணுங்கிற ஒரு வேண்டுகோளையும் வனத்துறை சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. சன் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து என் சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.